கலையரசன், பிரியாலயா, இன்னும் பலர்லாம் நடிச்சிருக்காங்க. பிரியாலயா அந்த மாதிரி இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர், பயங்கர டான்ஸர். கலையரசனை தெரியும், எப்போவுமே உம்மனா மூஞ்சி, அழுது மூஞ்சி, நெகட்டிவ் கேரக்டரு. கலையரசன் செத்தாத்தான் அந்த படம் நல்லா இருக்கும். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இந்த கப்பலுக்குள்ள ஒரு கேமு. இவங்க 2 பேரும் இன்ஸ்டா பிரபலங்கள். கல்யாணம் பண்ணி உடனே டைவர்ஸ் பண்ணால் கூட அது பிரபலம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெண்டிங் ஆக்குறதுக்காக நிறைய கப்பலில் ஓடுவாங்க தெரியுமா? அந்த மாதிரியான ஒரு கிறுக்கு பிடிச்ச கப்பல் இந்த கப்பல். இந்த கப்பலையுமே ஒருத்தன் கப்படிக்கிற மாதிரி என்ன பண்ணுறான், ஒரு கேம் வச்சுருக்கான். அது டார்க் கேம் மாதிரி, கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு 2 நாளில் அந்த ரியாலிட்டி ஷோங்கிற மாதிரி, பிக் பாஸ் மாதிரி ஒரு கேமு. இந்த கேமுக்குள்ளே இதை முடித்தா அவங்களுக்கு 2 கோடி ரூபாய் பணம், 3 கோடி ரூபாய் பணம் அப்படின்னும் போது இப்போ அந்த கேமை எப்படி விளையாடுறாங்க அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். ஐடியாலஜிக்கலி இது நல்லா இருக்குது, மனித உணர்வுகளை வச்சு இதை நம்ம பேசுகிறோம் அப்படின்னு. பட் படமாக இதை பார்க்கும்போது என்னென்னா, எப்படா நீங்கள் அந்த படத்தை முடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா மனித உணர்வுகளை வச்சு நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்க அப்படின்னா, அதோடைய கேம் ஷோ வச்சு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா, அது எந்த மீட்டரில் இருக்கணும், அது கேம் ஷோங்கிறது தெரியாமல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 2வது அந்த படத்தில் ஒரு விறுவிறுப்பு இருக்கணும். எங்களுக்கு அது கேம் ஷோன்றது தெரியக்கூடாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த படம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ இப்போது விஷாலோடைய சம்மர்னு ஒரு படம், அது ஒரு கேம் ஷோ உண்டான ஒரு கான்செப்ட். நீங்கள் அந்த படம் பாருங்களேன், அந்த படம் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். என்னென்னா கிளைமேக்ஸ் வரைக்குமே 2 பணக்கார லூஸுக கேம் விளையாடுறாங்கன்றது தெரியாத மாதிரி போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி இது ஹாலிவுட்டில் நிறைய படங்கள் வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் இங்கே ஒரு கேம் ஷோ வச்சு ஒரு கேம் ஆடுறீங்க அப்படின்னா அதில் ஒரு த்ரில்லிங்கு இது மாதிரி எதுவுமே இல்லை. 2வது பிரியாலயா அப்படிங்கிறது ஒரு காட்சி வரும், பயங்கர கவர்ச்சியாக நீங்கள் வரணும், செடியூஸ் பண்ணணும் அப்படின்லாம் ஒன்று வரும். செடியூஸ்ன்றது என்ன? இன்னொருத்தனை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணால் தானே அதை செடியூஸிங்க. இதில் அந்த அம்மா வர இது ஸ்டைலில் பார்த்தோம்னா நமக்கே ஒன்றும் வராது. அப்புறம் எப்படி செடியூஸ் பண்ணுற ஒரு மூடு வரும். இப்போது சேதுபதி ஐபிஎஸ் படத்தில் சேதுபதி பொண்டாட்டி ஆடணும்டா அப்படின்னு ஒன்று மீனா ஒரு பாட்டு ஆடுவாங்க, இத்து சாத்து நடா சாத்துன்னு. செடியூஸ்ன்னா அதாங்க செடியூஸ். அந்த பாட்டை பார்க்கும்போது நமக்கே என்னோட இது இப்படி மீனை இப்படிலாம் வச்சுருக்கு அப்படின்னு நம்ம ஒத்து பார்ப்போம். அதுதான் செடியூஸிங்க. இப்போ அதுலேருந்து எதிர இன்ஸ்பயர் ஆகிருக்காங்க. தக் லைஃப்பில் என்ன வேணும் உனக்கில் த்ரிஷாவை அதே காட்சி கொடுத்து ஆட வச்சுருப்பாங்க. அப்போது எது நமக்கு செடியூசிங்னா நம்ம பார்க்கும்போது அதை ரசிக்கிற ஒரு விஷயம் தான். இந்த படத்தில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இதை பார்த்தா செடியூசிங்கே இல்லையடா அப்படிங்கிற மாதிரி தான். கலையரசன் அதே மாதிரி தான், வழக்கம் போல் அந்த உம்மனா மூஞ்சி நடிக்கிறது. கலையரசனுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க அவனுக்கு ராசி இல்லைப்பா. அதில் உண்மையை சொல்லட்டுமா, கதை தெருவல்களில் தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏதோ ஒரு கதை எப்படியோ வருது, நம்ம எடுத்துருவோன்றதை விட்டுட்டு ஒரு கதை, நல்ல கதை, இதை எடுத்து பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி பண்ணியிருந்தாருன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கலாம். எல்லா இடத்துலையுமே ஏதோ ஒரு இடத்துல கோட்டை விட்டு இது சொதப்புறது இது மாதிரியே இருக்கிறதுனால என்னவோ தெரியல, இது நல்லாவே இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்டிங் அப்படிங்கிறது எந்த இடத்துலையுமே ட்ரெண்டிங்காகவே இல்லை. இந்த ட்ரெண்டிங்கை ஏன் எடுத்தாங்கன்னு எங்களுக்கு தெரியலை. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.